வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் எப்படி 3BHK வீடு வாங்கினார் என்பதை வீட்டின் உரிமையாளர் தெரிவித்திருக்கும் பதிவு வைரலாகி வருகிறது. வீட்டு வேலை செய்யும் ஒரு பெண்ணால் எப்படி வீடு வாங்க முடிந்தது என்பதை பார்க்கலாம். குஜராத்ல ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அக்கா 60 lakhs ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அதுல வெறும் 10 lakhs மட்டும் தான் லோன் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. மீதி 50 lakhs இவங்க நெட் கேஷா கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாரும் படிச்சவங்கனால மட்டும்தான் பர்சனல் ஃபைனான்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல படிக்காதவங்க கூட சிம்பிளா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை க்ரோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. லேக்ஸ்ல இன்கம் ஏர்ன் பண்றவங்க கூட அவங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால நெட் கேஷா 50 lakhs கொடுத்து அவங்க வீடு வாங்குறதுக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குக்காக்கா சிம்பிளா அவங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை யூஸ் பண்ணனால அவங்களோட கோல் வீடு வாங்கணுங்கிறத சீக்கிரமா அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ இதே 60 lakhsக்கு நீங்க நெட் கேஷா கொடுத்து வீடு வாங்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாரும் இந்த ஸ்கிரீனை பாருங்க. மந்த்லி 15,000 ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 10 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 62 lakhs ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பர்சனல் ஃபைனான்ஸை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.